ஹலோ லேடீஸ் அண்ட் ஜென்டில்மென், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம லவ் இஸ் சேட்னஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் எதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, ஹனா வந்து எல்லா செட் டிசைனையும் பண்ணி முடிச்சுட்டு அவர் டீம் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பா. அப்போ வந்து ஜிமின் அங்கே சடனாக வந்து இன்றைக்கி ஷூட்டிங் கான்செப்டில் ஒரு சின்ன சேஞ்ச் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருப்பான். ஸோ லெட்ஸ் கண்டினியூ ஃப்ரம் தேட். ஸ்டூடியோ முழுக்க பரபரப்பாக இருந்துச்சு. அசிஸ்டன்ட்ஸ் எல்லோரும் லைட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க, ஹனா கையில் ஒரு பெரிய ஐபேடை வச்சுக்கிட்டு இன்றைக்கி எடுக்க வேண்டிய சீனுக்காக செட் டிசைனை ரீசெக் பண்ணிகிட்டு இருந்தா. நேற்று ராத்திரி நடந்த சண்டைக்கு அப்புறம் அவளுக்கு மனசு சரியில்லைனாலும் ப்ரொஃபஷ்னலாக எதையும் காமிச்சிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சா. ஆனால் ஜிமின் காலையிலே வந்து கான்செப்டில் சேஞ்ச் அப்படின்னு சொன்னது அவளுக்கு ஒரு மாதிரி ஒரு வார்னிங் மெசேஜ் மாதிரி இருந்துச்சு. என்ன சேஞ்ச் மிஸ்டர் ஜிமின்? ஆல்ரெடி டைரக்டர் இந்த செட்டுக்கு ஓகே சொல்லிட்டாரே அப்படின்னு ஹனா ரொம்ப ஃபார்மலாக கேட்டா. ஜிமின் அவள் பக்கத்தில் நடந்து வந்தான். இன்றைக்கி அவன் ஓவர் சைஸ் பிளாக் ஷர்ட்டும் சில்வர் செயினும் போட்டு செம ஸ்டைலிஷாக இருந்தான். ஆனால் அவனோட கண்ணில் நேற்று இருந்த கண்ணீரோ ஒரு வீக்னஸோ இல்லை, ஒரு விதமான புடிவாதம் தான் தெரிஞ்சுது. டைரக்டர்கிட்ட நான் பேசிட்டேன் ஹனா. இந்த சாங், அதாவது பெயின் ஆஃப் செப்பரேஷன், அதாவது பிரிவோட வலி அப்படிங்கிறத பற்றினது. ஸோ பேக்ரவுண்டில் நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கிற அந்த கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் எனக்கு வேண்டாம். எனக்கு எல்லாமே டார்க் தீமில் வேணும். ஒரு உடைஞ்ச கண்ணாடி, அப்புறம் கருகி போன பேப்பர்ஸு, என் மனசு எவ்வளோ பாலடைஞ்சு கிடக்கோ அதே மாதிரி இந்த செட்டும் இருக்கணும் அப்படின்னு ஜிமின் ஒவ்வொரு வார்த்தையும் ஹனாவோட கண்ணை பார்த்து பேசினான். அவளுக்கு அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னு நல்லாவே புரிஞ்சுது. அவன் ப்ரொஃபஷ்னல் வேலையில் அவனோட தனிப்பட்ட கோவத்தை காட்டுறான் அப்படிங்கிறது அவளுக்கு தெரிஞ்சுது. மிஸ்டர் ஜிமின், நீங்கள் கேட்குற மாதிரி லாஸ்ட் மினிட்ல செட்டை மாற்றுறது இம்பாசிபிள். இதுக்கு ஏகப்பட்ட பட்ஜெட் அண்ட் டைம் ஆகும் அப்படின்னு ஹனா அவளோட ஆர்குமெண்ட்டை வச்சா. பட்ஜெட்டை பற்றி உங்களுக்கு என்ன கவலை ஹனா? கம்பெனி நான் சொல்கிறத கேட்கும், நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு ஜிமினோட குரல் கொஞ்சம் ஹார்ஷாக இருந்துச்சு. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு டான்ஸ் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு டவலால் கழுத்து தொடச்சபடி அங்கே வந்தான் டேயும். அவன் வந்த உடனே செட்டில் இருந்த விஷுவல் வைப் அப்படியே மாறிச்சு. டேயும் ஹனாவுக்கு சப்போர்ட்டாக அவள் பக்கத்தில் வந்து நின்றுட்டு, ஜிமின், ஆல்ரெடி டிசைன் பண்ண செட் சூப்பராக தான் இருக்குது. எனக்கும் மற்ற மெம்பர்ஸ்க்கும் இது பிடிச்சிருக்கு. நீ ஏன் வீணாக பிடிவாத பிடிக்கிற அப்படின்னு கூலாக கேட்டான். உனக்கு பிடிச்சிருந்தா நீதே செட்டில் தனியாக ஷூட் வச்சுக்கோட்டே. எனக்கு ஏன் சோலோ சீனுக்கு நான் கேட்ட மாதிரி தான் வேணும் அப்படின்னு ஜிமின் விட்டு கொடுக்காமல் பேசினான். செட்டில் இருந்த மற்ற குரூப் மெம்பர்ஸும் அசிஸ்டன்ஸும் இவங்க 2 பேரையும் ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா ஜிமினும் டேயும் பொதுவாக இப்படி சின்ன விஷயத்துக்கெலாம் செட்டில் ஆர்கியூ பண்ண மாட்டாங்க. ஹனாவுக்கு நிலைமை கைமீறி போகுதுன்னு புரிஞ்சுது. ஓகே, நீங்கள் கேட்குற மாதிரியே நான் செட்டை மாற்றுறேன், எனக்கு 2 மணி நேரம் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் தான் டீமை கூப்பிட்டு வேலை செய்ய ஆரம்பித்தா. அடுத்த 2 மணி நேரம் ஸ்டூடியோவே ஒரு போர்க்களம் மாதிரி இருந்துச்சு. ஜிமின் கேட்ட மாதிரியே ஒரு பெரிய உடஞ்ச கண்ணாடி செட்டோட சென்ட்ரல் சைடில் வைக்கப்பட்டுச்சு. ஷூட்டிங் ஆரம்பிச்சது. ஜிமினோட சோலோ ஷாட் கேமரா ரோல் ஆக ஆரம்பித்ததும் ஜிமின் அப்படியே அந்த கேரக்டருக்குள்ளே போயிட்டான். அவனோட எக்ஸ்ப்ரெஷன்ஸில் இருந்த வலி, கோபம் எல்லாமே ரியலாக இருந்துச்சு. பாட்டோட கிளைமேக்ஸில் அவன் அந்த உடஞ்ச கண்ணாடியை பார்த்து தான் கையை நீட்டினான். ஆனால் எமோஷ்னலாக அவன் நிஜமாவே அந்த கண்ணாடி துண்டை வேகமாக மிதிச்சிட்டான். கட் கட் அப்படின்னு டைரக்டர் கத்துனார். ஜிமினோட காலில் இருந்து ரத்தம் வலிஞ்சுது. செட்டில் இருந்த எல்லோரும் பதறி போய் ஓடி வந்தாங்க. ஆனால் ஹனாதான் ஃபர்ஸ்ட் ஆளாக அவன்கிட்ட இருந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்துகிட்டு ஓடினான். ஜிமினுக்கு முன்னாடி முட்டி போட்டு உட்காந்து அவனோட காலை தொட்டு அந்த கண்ணாடி துண்டை எடுக்க பார்த்தா. ஹனா விட்டுரு, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஜிமின் அவளை தடுக்க பார்த்தான். சும்மா இரு ஜிமின், எப்போவும் உனக்கு இதே பிடிவாதம் தான். ஹனாவோட கண்ணில் கண்ணீர் சொட்டு சொட்டாக அவனோட காலில் வந்து விழுந்துச்சு. அதே நேரத்தில் அங்கே வந்து டேயும் ஹனாவோட கையை பிடிச்சி லேசாக பின்னாடி எடுத்தான். ஹனா, மெடிக்கல் டீம் வந்துட்டாங்க, அவங்க பார்த்துப்பாங்க, நீ கொஞ்சம் தள்ளி நில்லு அப்படின்னு சொன்னான். ஜிமின் டேயுங்கையும் ஹனாவையும் பார்த்தான். அவனோட இப்போ கால் வலியை விட அவங்க 2 பேரோட அந்த நெருக்கம் அவனுக்கு ரொம்ப வலியை கொடுத்துச்சு. மெடிக்கல் டீம் ஜிமினை கூட்டிகிட்டு போனாங்க. ஷூட்டிங் ஒரு டெம்ப்ரரியாக நிறுத்தப்பட்டிருக்கு. ஸ்டூடியோவோட ஒரு கார்னரில் டேயுங்க ஹனாவை கூட்டிகிட்டு போய் ஒரு கப் தண்ணி கொடுத்தான். நீ இன்னும் அவன் மேலே வச்சுருக்க காதலை மறக்கலை அப்படி தானே ஹனா? டேயுங்கோட இந்த டைரக்ட் கேள்வி ஹனாவை அப்படியே உழுக்குச்சு. டே, அது அவளால் பதிலே சொல்ல முடியல. பரவாயில்ல ஹனா, எனக்கு புரியுது. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, ஜிமின் உன்னை காயப்படுத்துறது என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது.
உனக்காக நான் எவ்வளோ தூரம் வேணால் போவேன் அப்படின்னு டேயுங் அவளோட கையில் பிடிச்சி தான் கைகளுக்குள்ளே அப்படியே வச்சுக்கிட்டான். அதே சமயம் ட்ரெஸ்ஸிங் ரூம் ஜன்னல் வழியாக ஜிமினி இவங்க 2 பேரையும் பார்த்துட்டே இருந்தான். அவனோட மனசுக்குள்ளே ஒரு ஆபத்தான முடிவு இப்போ உருவாக ஆரம்பிச்சிருக்கு. ஜிமினோட கால் காயம் பெருசாக இல்லைனாலும் அவனோட மனசில் ஏற்பட்ட காயம் ரொம்ப ஆழமாக இருக்குது. ட்ரெஸ்ஸிங் ரூமில் தனியாக உட்காந்துருந்த அவனோட கண்ணில் ஒரு விதமான புடிவாதமும் வெறியும் தான் இருந்துச்சு. ஹனாவையும் டேங்கியும் ஒன்றா பார்க்கும்போதெல்லாம் அவனுக்குள்ளே ஏதோ ஒன்று உடையிற மாதிரி இருந்துச்சு. ஹனா, நீ என்னை வெறுக்கலாம், ஆனால் உன்னால் என்னை மறக்க முடியாது. அதை நான் உனக்கு நிரூபிப்பேன் அப்படின்னு ஜிமின் அவனுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டான். அவன் உடனே அவனோட மேனேஜரை கூப்பிட்டான். சார், நம்ம ஆல்பத்தோட நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் ஜேஜு ஐலாண்டில் பிளான் பண்ணியிருந்தோம்ல, அதை இன்னும் 2 நாள் முன்னாடியே மாற்றுங்க. அண்ட் ஒன் மோர் திங், நம்ம மெயின் விஷுவலைசர் ஹனாவும் அவங்களோட டீமும் நம்ம கூடவே ட்ராவல் பண்ணணும். இது கம்பல்சரி அப்படின்னு ஒரு அதிரடியான உத்தரவு போட்டான். திடீர்னு ஷெட்யூல் மாறினதும் ஹனாவுக்கு செம்ம ஷாக்கு. அதுவும் ஜேஜு ஐலாண்டில் ஷூட்டிங்னு சொன்னது அவளோட ஹார்ட் ஒரு செகண்ட் நின்று துடிச்சுது. ஏன்னா அவளும் ஜிமினும் லவ் பண்ணப்போ எப்படியாவது ஒரு நாள் நம்ம 2 பேர் மட்டும் ஜேஜு ஐலாண்ட் போய் யாருக்கும் தெரியாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஜிமின் அடிக்கடி சொல்லுவான். இன்றைக்கி அதே இடத்துக்கு அவங்க போகிறாங்க. ஆனால் லவ்வர்ஸாக இல்லை, ஒருத்தர் காயப்படுத்திக்கிற ஸ்ட்ரேஞ்சர்ஸாக. ஏர்போர்ட்டில் மீட் பண்ணும்போது டேயுங் ஹனா பக்கத்தில் வந்து நின்னான். ஹனா, ஜிமின் வேணும்னே தான் இந்த ஷெட்யூல் மாற்றிருக்கான்னு எனக்கு தோணுது. நீ பயப்படாத, நான் உன் கூடவே இருக்கேன் அப்படின்னு அவள் காதில் மெதுவாக சொன்னான். எனக்கு தெரியும்டா டே, ஆனால் இது ப்ரொஃபஷ்னல் லைஃப், என்னால் வேலையை பாதியில் விட முடியாது அப்படின்னு ஹனா ஒரு ஃபோர்ஸ்டு ஸ்மைலோட சொன்னான். தூரத்துலேருந்து இவங்க 2 பேரையும் பார்த்த ஜிமின் கூலிங் கிளாஸை மாட்டிக்கிட்டே ஒரு மாதிரி கர்வமாக நடந்து போனான். ஜேஜு ஐலாண்ட் வந்து சேர்ந்ததும் அன்றைக்கி நைட்டே சில சீன்ஸை ஷூட் பண்ணாங்க. கடற்கரையோரமாக செட் அமைக்கப்பட்டு, அப்புறம் அலைகளோட சத்தம், அப்புறம் குளிர்ந்த காற்று அப்படின்னு அந்த இடத்தையும் ஒரு மெலோ ட்ராமா மூடுக்கு கொண்டு போச்சு. நைட் ஷூட் முடிஞ்சு எல்லோரும் ஹோட்டல் ரூமுக்கு கிளம்புனாங்க. ஹனா மட்டும் செட்டில் இருந்த சில திங்ஸை எடுத்து வைக்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் லேட் பண்ணான். எல்லாரும் போனதுக்கப்புறம் அவள் தனியாக அந்த கடற்கரையில் நடந்து போயிட்டு இருந்தா. திடீர்னு அவள் பின்னாடி ஒரு நிழல் தெரிஞ்சுது. திரும்பி பார்த்தா ஜிமின். அவனோட கையில் ஒரு ஒயின் பாட்டில் இருந்துச்சு. அவன் லேசான போதையில் இருந்தது அவனோட தள்ளாட்டத்திலே தெரிஞ்சுது. ஜிமின், இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறீங்க? குடிச்சிருக்கீங்க போல அப்படின்னு ஹனா விலகி போக பார்த்தா. ஜிமின் அவளோட கையை வேகமாக பிடிச்சி இழுத்தான். ஏன் ஹனா, டேயுங் வந்தால் மட்டும் மணிக்கணக்காக பேசுவ, நான் வந்தால் உனக்கு அவசரமாக வேலை வந்துடுமா? அவனோட குரலில் போதையும் வலியும் கலந்துருந்துச்சு. ஜிமின், கையை விடுங்க, எனக்கு வலிக்குது அப்படின்னு ஹனா திணறுனான். வலிக்கட்டும்டி, என் நெஞ்சில் தினமும் ஒரு வலி இருக்கே, அதை விடவா இது பெருசு? ஹனா ப்ளீஸ், என்கிட்ட உண்மையை சொல்லிடு. நீ இன்னும் என்ன தானே காதலிக்கிற? அந்த டேயும் கூட நீ இருக்கிறதெல்லாம் என்னை பழி வாங்க தானே, என்னை பொறாமப்பட வைக்கிறதுக்கு தானே, என்னை ஜெலஸ் ஆக்கிறதுக்கு தானே அப்படின்னு ஜிமின் அவளை ரொம்ப நெருக்கமாக இழுத்து அவளோட கண்ணை பார்த்து கேட்டான். இல்லை ஜிமின், நான் உங்களை மறந்துட்டேன் இப்போ என் மனசில் அப்படின்னு ஹனா அந்த வார்த்தையெல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஜிமின் அவனோட அவன் லிப்ஸை வச்சு மூடிட்டான். அது ஒரு கோபமான அதே சமயம் காதலும் வலியும் நிறைஞ்ச ஒரு கிஸ். ஹனா அவனை தள்ளி விட பார்த்தா. ஆனால் அவனால் அவளோட பழைய நினைவுகள் எல்லாமே மொத்தமாக அவளுக்குள்ளே ஓடிட்டு இருந்துச்சு. அவளோட கண்ணிலேருந்து கண்ணீர் வழிஞ்சிட்டு இருந்துச்சு. ஒரு சில நிமிஷத்துக்கு அப்புறம் ஹனா தன்னோட முழு பலத்தையும் பயன்படுத்தி ஜிமினை பின்னாடி தள்ளினான். அவனோட கன்னத்தில் பலார்னு ஒரு அரவிட்டா. ஹவ் டேர் யூ ஜிமின், என்னை என்ன நினச்சிட்ருக்கீங்க? நீங்கள் வேண்டான்னா சொல்கிறதுக்கு நான் வந்து போகிறதுக்கும், வேணும்னா வந்து கிஸ் பண்ண நான் கிஸ்ஸை வாங்குறதுக்கும் தான் இருக்கேனா அப்படின்னு ஹனா கத்திட்டு இருந்தா. ஜிமின் தான் கன்னத்தை தொட்டபடி லேசாக சிரித்தான். பாத்தியா, உன் உடம்பு என்ன வெறுத்தாலும் உன் உதயம் இன்னும் எனக்காக தான் துடிக்குது ஹனா. அவளை தொடாதன்னு எத்தனை தடவை சொல்கிறது ஜிமின் அப்படின்னு பின்னாடி இருந்த ஒரு கர்ஜனை கேட்டுச்சு. அங்கே டேயும் நின்றுட்டு இருந்தான். அவன் முகத்தில் கோவம் அப்படியே செவந்து போயிருந்துச்சு. அவன் நேராக வந்து ஜிமினோட காலரை பிடிச்சான். நீ ஒரு ஸ்டாருங்கிற எல்லையை தாண்டிட்ட ஜிமின். இனிமேல் ஹனா பக்கத்தில் உன்னை பார்த்தேன், நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. டேயும் ஜிமினை தள்ளி விட்டுட்டு ஹனாவோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனான். ஆனால் இந்த முறை ஹனா டேயுங்கோட கையை பிடிச்சிருந்தாலும் அவளோட பார்வை பின்னாடி மண்டிட்டு அழுதுட்டு இருந்த ஜிமின் மேலே தான் இருந்துச்சு. இந்த லவ் ட்ரையாங்கிள் இப்போ ஒரு ஆபத்தான புள்ளிக்கு வந்து நின்றுட்டுருக்கு. அன்னைக்கு ராத்திரி ஜேஜு ஐலாண்டு கடற்கரையில் நடந்த சம்பவத்துக்கு அப்புறம்
3 பேரோட வாழ்க்கையுமே தலைகீழாக மாறிடுச்சு. ஹோட்டல் ரூமுக்கு வந்த ஹனா விடிய விடிய தூங்காமல் அழுதுகிட்டே இருந்தா. ஜிமினோட அந்த கிஸ் அவளுக்குள்ளே தூங்கிட்டு இருந்த பழைய காதலை எழுப்ப முயற்சி பண்ணாலும் அவன் கொடுத்த காயங்கள் அவளை பின்வாங்க வச்சுது. அதே சமயம் டேயுங்கோட அந்த கோபமான முகம் அவளுக்கு ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியும் கொடுத்துச்சு. அடுத்த நாள் காலையில் ஹோட்டலோட ப்ரைவேட் கார்டன் ஏரியா. ஹனா தனியாக உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே டேயுங் வந்தான். அவனோட கண்ணில் நேற்று இருந்த கோபம் மறைஞ்சு ஒரு விதமான சோகமும் ஏமாற்றமும் தெரிஞ்சது. அண்ணா, நேற்று நைட்டு நடந்த விஷயம் அப்படின்னு டேயும் லேசாக தயங்கினான். சாரி டே, ஜிமின் அப்படி நடந்துக்குவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் அப்படின்னு ஹனா பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளே டேயும் அவளோட உதட்டில் அவனோட விரலை வச்சு தடுத்தான். நீ ஏன் என்கிட்ட சாரி கேட்குற ஹனா? தப்பு அவன் மேலே தான். ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெளிவாக தெரிஞ்சு போச்சு. நீ இன்னும் ஜிமினை உன் மனசை விட்டு அனுப்பலை. அவன் உன்னை காயப்படுத்தினாலும் அவனோட கண்ணீர் உன்னை பாதிக்குது இல்லையா அப்படின்னு டேயுங்கோட குரல் ரொம்ப சாஃப்டாக ஆனால் உடஞ்சி போய் இருந்துச்சு. ஆனால் தலை குனிஞ்சுக்கிட்டா. அவகிட்ட இதுக்கு பதிலே இல்லை. ஏன்னா அவளுக்கே அவள் மனசு என்ன நினைக்குதுன்னு புரியல. டேயுங் ஹனாவோட 2 கைகளையும் தான் கைக்குள்ளே எடுத்துக்கிட்டான். அவனோட கண்ணில் ஒரு ஒரு முடிவு தெரிஞ்சது. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு ஹனா. ஜிமினோட நினைவுகள்லேருந்து நீ வெளிவர நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அவனோட காதல் உனக்கு சோகத்தை மட்டும்தான் தந்தது. ஆனால் என் காதல் உன்னை எப்பவும் சந்தோஷமாக வச்சுக்கும். இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதும் நம்ம 2 பேரும் இந்த சியோல் சிட்டியை விட்டு தூரமாக எங்கேயாவது போயிடலாம். புதுசாக ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு ஓகேன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு டேயுங் அவனோட மனசில் இருந்த மொத்த காதலையும் கொட்டிட்டான். ஆனால் அதிர்ச்சியாக டேயுங்க பார்த்துட்டு இருந்தா. அவனுக்கு எப்படி நோ அப்படின்னு சொல்கிறது, அவனை எப்படி ரிஜெக்ட் பண்ணுறதுன்னு அவளுக்கு தெரியல. டேயுங் அவளுக்கு பண்ணின ஹெல்ப்ஸ், அவன் கொடுத்த சப்போர்ட் எல்லாமே அவளோட கண்ணு முன்னாடி வந்து போச்சு. அதே நேரத்தில் கார்டனோட இன்னொரு பக்கத்து மரத்தடி நெல்லில் ஜிமின் நின்றுட்டு இருந்தான். அவனோட காலில் கட்டு போட்டிருந்துச்சு. அவன் டேயுங் ஹனா கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறத தூரத்துலேருந்து பார்த்துட்டான். அவனோட இதயம் சுக்குநூறாக உடஞ்சி செதறுற மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு மத்தியானம் சாங் ரெக்கார்டிங் செஷன். ஜிமினும் டேயுங்கும் மைக் முன்னாடி நின்னாங்க. 2 பேருக்கும் நடுவில் இருந்த அந்த ஈகோவும் கோபமும் ஸ்டூடியோக்குள்ளே இருந்த ஏர் கண்டிஷனர் குளிரை விட தாண்டி ஒரு மாதிரி ஹாட்டாக இருந்துச்சு. பாட்டோட லைன்ஸ் வரும்போது ஜிமினால் சரியாக பாட முடியல. அவனோட குரல் லேசாக உடஞ்சிது. கேட், ஜிமின் என்னாச்சு? உன்னோட ரெகுலர் வாய்ஸ் மிஸ் ஆகுதே. கொஞ்சம் எமோஷ்னலாக பாடு, ஆனால் அழுகிற மாதிரி பாடாத அப்படின்னு மியூசிக் டைரக்டர் மைக்கில் சொன்னார். ஜிமின் ஹெட்ஃபோனை கழட்டி எறிஞ்சான். என்னால் இப்போ பாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போக பார்த்தான். ஜிமின் நிறுத்து அப்படின்னு டேயுங் அவனோட கையை பிடிச்சி தடுத்தான். உன்னோட பர்சனல் ஃப்ரஸ்ட்ரேஷனை கரியரில் காட்டாது ஜிமின். நீ ஒரு ப்ரொஃபஷ்னல் சிங்கர், அதை மறந்துட்டியா? ஜிமின் டேயுங்கோட கையை உதறி தள்ளினான். ப்ரொஃபஷ்னலா? என் லைஃபே இங்கே காலியாக கிடைக்க இதில் ப்ரொஃபஷ்னல் ஒரு கேடா? டே, நீ நினைக்கிறது ஒரு நாளும் நடக்காதுடா. ஆனால் என்னோட மட்டும்தான். ஷீ இஸ் மைன் அப்படின்னா. ஜிமின், அவள் யாருக்கும் சொத்து இல்லை. அவள் ஒரு மனுஷி. அவளுக்கு யாரோட இருக்கணும், யார் கூட இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுற உரிமை அவளுக்கு இருக்குது. நீ அவளை ஆல்ரெடி இழந்துட்ட. உன்னோட ஆக்டிவிட்டீஸ்னால, உன்னோட ஆக்ஷன்ஸ்னால, உன்னோட வேர்ட்ஸ்னால அப்படின்ட்டேயும் கத்துனான். 2 பேருக்கும் நடுவில் பெரிய சண்டை வர மாதிரி இருந்தப்போ மற்ற குரூப் மெம்பர்ஸ் வந்து அவங்கள சமாதானப்படுத்தி தனித்தனியாக கூட்டிகிட்டு போயினாங்க. இவங்க 2 பேரும் எனக்காக சண்டை போட்டு அவங்க நட்பையும் சரி கெரியரையும் கெடுத்துக்கிறத ஹனாவால் பார்த்துட்டு இருக்க முடியல. அவளுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. அவள் இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை முடியாது அப்படின்னு. அவள் தன்னோட லேப்டாப் ஓப்பன் பண்ணான். அவளோட அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஒரு மெயில் டைப் பண்ணான். ரெசிக்னேஷன் அண்ட் ஹேண்ட் ஓவர் ஆஃப் ப்ராஜெக்ட் அப்படின்னு. தனிப்பட்ட காரணங்களால் என்னால் இந்த ப்ராஜெக்டில் தொடர்ந்து ஒர்க் பண்ண முடியல. என் டீம் மெம்பர்ஸ் மீதி வேலையை பார்த்துப்பாங்க. இன்றைக்கி நைட்டே நான் சியோல் கிளம்புறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு மெயிலை சென்ட் பண்ணிவிட்டு ஹனா தன்னோட சூட் கேஸ் பேக்கெல்லாம் பேக் பண்ண ஆரம்பித்தா. அவள் கண்ணிலேருந்து தண்ணீர் நிற்காமல் வந்துகிட்டே இருந்துச்சு. காதல் சில நேரம் ஜெயிக்கிறத விட யாருமே தோத்துடக்கூடாதுன்னு விலகி போகிறதுல தான் மீனிங் இருக்குதுன்னு அவள் முடிவு பண்ணான். ஆனால் ஹோட்டலை விட்டு வெளியில் வந்து டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவளோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அது ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து வந்த ஆடியோ ஃபைல். அதை ப்ளே பண்ண ஹனா அப்படியே உறைஞ்சு போயிட்டா. ஓகேடா, இந்த எபிசோட் இத்துடன் முடிவடைகிறது. உங்களை நான் அடுத்த பாட்டில் பார்க்குறேன். டில் தென் டேக் கேர், ஸ்டே சேஃப், பாய்.